ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். எனவே இந்த அருள் தருவதற்கு தான் ஆக்கி, காத்து, அழித்தல் என்ற 3 செயல் நடைபெறுகிறது. இதை செய்யணும்னா இந்த இறைவனுக்கு உருவம் என்பது ஒன்று வேண்டும். நம்ம நூலில் 2 இடத்துல உருவத் திருமேனிக்கான காரணம் சொல்லப்படுதுங்க. கடவுளுக்கு ஏங்க உருவம் தேவை? ஏன் கடவுள் உருவமே இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாதா அப்படிங்கும்போது 2 காரணம் பற்றி சொல்லுச்சு. ஒன்று, ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்றால் ஒரு குரு என்கிற ஒரு வடிவம் வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு ஞானத்தை சொல்லணும்னா அவன் வந்து அமர்ந்து நம்ம காதில் சொன்னாதான் ஞானம் நமக்கு வரும். அப்படி காதில் சொல்லணும்னா அவன் என்ன பண்ணணும்? வடிவம் தாங்கி வந்து உட்காரணும். அப்போ ஞானத்தை உணர்த்துவதற்கு குரு வடிவமாக உருவம் தேவை, ஒரு காரணம். 2வது காரணம், இந்த ஐந்தொழில்னு சொல்றாங்களே, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில். இந்த தொழில் செய்யணும்னா இறைவனுக்கு உருவம் வேண்டும். இது சிவஞான சித்தியார் என்ற நூலில் இதை பாடியிருக்கிறாங்க. இறைவனுக்கு ஏன் உருவம் தேவை